ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டே மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. முழிச்சு வந்தாச்சா? இப்போ தான் முழிச்சு வந்திருக்காரு. டைம் என்ன தெரியுமா? 7:35. ஸ்கூலுக்கு போகிறப்போ இது 8 தான் முழிப்பார். ஆனால் அவராக முழிச்சு வர மாட்டார். நம்ம அடித்து எழுப்பணும் அப்படின்னு. இன்னைக்கு வந்துடுவார். இன்னைக்கு சண்டேனா முழிச்சு வந்துடுவார். மிச்ச நாள்லாம் வந்து அவங்க அப்பா இப்படி அதை தூக்கி கொண்டு வந்து இப்படி விடணும். அப்புறம் திருப்பி கொண்டு போய் படுப்பார். இதே வேலை தான் நடக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டே இன் மை லைஃப் vlog வந்து பார்க்கலாம். மார்னிங் வந்து இப்போ முழிச்சு வந்தோடனே மொதல் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி ரெடி ஆகிருக்கேன். போய் சிக்கன் எடுத்து வந்துடலாம். 7:35 ஆகிட்டு சிக்கன் மீன் எது கிடைக்கோ பார்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க, நீங்களும் போய் எடுத்துகிட்டு வரலாம். நானும் ஐகேஸும் சிக்கன் எடுக்க கிளம்பியாச்சு. இந்தா பைக்கில் தொங்கப்படும். இந்த பைக்கெல்லாம் மீறி நான் இப்போ வெளியே எடுத்துகிட்டு போகணும். நம்மளுக்கு இருக்கிற பெரிய டாஸ்க் என்ன ஐகேஸ்? முன்னாடி போடு. உங்களுக்கு நான் ஒரு செடி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கலர் செவ்வந்தி வாங்கிட்டு வந்தேன். வெளியே வச்சு ஆடு கச்சிரும்ட்டு செமையாக இருக்குல்ல? ஓகே, நாங்கள் ரெடி ஆகிட்டு போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம். கடல் இல்லைல்ல, ஒரு டைம் நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம். தண்ணியே இல்லாமல். இப்போ பாருங்க எவ்வளோ தண்ணி வந்துருக்கு. வீடியோ எடுக்கிறேன் மம்மி. மம்மி மலைக்கு அப்புறம் இப்படி நடந்துச்சு. சம்மாடி. நாங்கள் சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அகேஸை பாருங்கள் எப்படி நிற்கான்னு. காரணம், காலில் சிக்கன் வெட்டும் போது அங்கே கொண்டு போய் நின்றுட்டு சிக்கனில் உள்ள ரத்தத்தை தெளிச்சுட்டு வந்திருக்கு. பைக்கில் உட்காந்துருக்குமோ அவங்க வந்து உன் மேலே தெளித்தாங்க. போய் காலை கழுவிட்டு வா. ஓகே, அவன் காலை கழுவிட்டு நம்ம சிக்கன்லாம் எடுத்தாச்சு. மாடிக்கு போயிட்டு பார்க்கலாம். நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள இவங்க வந்து விளையாட போகலான்னு ரெடி ஆனாங்க. அதுக்குள்ளே யாரும் முழிச்சு வாரா பாருங்க. எங்கே போறீரு? ஃபிஷ்ஷு வாங்கலாமா? சிக்கனும் ஃபிஷ்ஷும் சேர்ந்து சாப்பிடக்கூடாதாம்மா, அதனால் வாங்கலை. நாங்கள் வந்து ஃபிஷ்ஷும் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம்மா, ஒரு சின்ன பீஸு. ஆனால் வந்து புஜித்து சரி கொடுத்து பார்க்கலாம் புஜத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து சிக்கனும் ஃபிஷ்ஷும் சாப்பிடக்கூடாது நாங்கள் ஒரு ஆள் சொன்னாங்களா, சரி எதுக்குன்ட்டு வாங்காமல் வந்துட்டோம். நிற்கிது. ஓகே, ப்ரெஷ்லாம் பண்ணலையா? அகேஸ் என்ன பண்ணுறீரு? நம்மளுக்கு இங்கே வந்து திருப்பதி பிரசாதம் வந்துச்சு. அப்படி அதை சாப்பிட்டுட்டு க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னம்மா சமையல் பண்ணும்போது பார்க்கலாம். அகேஸ் வேணுமா? டேஸ்ட் பண்ணுடா, நல்லா இருக்கும். கொஞ்சம் புஜித்த பாருங்க. ஏறுனா இதில் இங்கே ஒரு காலை வச்சு இதில் வச்சு இதில் ஏறுவான். செம்ம ஸ்வீட்டு. சரி, கொஞ்சம் இதை காட்டு புஜித்து. அப்படியே இதில் காலை வச்சு இதில் காலை வச்சு இதில் ஏறி அப்படியே போய் இங்கே நடந்து அப்படியே அந்த மீன் தொட்டிக்கு மோட்ரு போடுவோம். அங்கே மீன் தொட்டியை பாருங்க. மீன் தொட்டி காலி ஆயிட்டு. ஓகே, நாங்கள் வந்து சமையலை முடிச்சுட்டு பார்க்கலாம். அதில் முட்டாய் இல்லை, லட்டு தான் இருக்குது. சிக்கனெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நான் வந்து கொஞ்சோண்டு என்னப்பா பண்ணி வச்சுருக்கா. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு சிக்கன் 65 வந்து எடுத்துடலாம். அதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, சிக்கன் 60 மாவுக்கு கார்ன்ஃப்ளவர். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன். இந்த கடையில் வாங்குகிற சிக்கன் 65 மசாலா எதுவுமே போட மாட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூனு. அப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச வத்தல் தூள், தனி வத்தல் தூள், அவ்வளோதான். உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்க வேண்டியதான்.
இவ்வளோ தான். நான் வந்து இதுக்கு மேலே எதுவுமே போட மாட்டேன். உப்பு எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு ஹாஃப் சின்ன எலுமிச்சப்பழத்தை வந்து கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டியானாலும் நான் வந்து ஃபுல்லாகவே புழிஞ்சு விட்டுற போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எலுமிச்சப்பழம் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக புழிஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். கையில் வச்சு நம்ம புழிஞ்சிட்டோம் அப்படின்னா சீட்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக விழுந்துடும். கை கழுவேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இந்த சிக்கனை எடுத்து இதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கி விடணுமா? இப்போ இதில் தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். அப்படின்னு கொய்யால உப்பு அப்படியே பறந்துட்டு இவங்க சேட்டை ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நவுட்டிடுவோம். இதை மூடி வை. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நவுட்டிடுவோம், இல்லைன்னா இதுக்கெல்லாம் ஆபத்தாயிரும். ஓகே, இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணிலாம் எதுவுமே விட வேண்டாம். இது போதும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி, ரொம்ப தண்ணியாக அப்படிலாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இருங்க, இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம வந்து தேவையான சிக்கன் பீசஸ் மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். லெக் பீஸும் அப்புறம் கூட 2 சின்ன பீஸும் நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அகேஸுக்கும் புஜித்துக்கும் தான் நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஏர் ஃப்ரை பண்ணேன் அப்படின்னா நான் 2 பீஸ் எடுத்துப்பேன். அதனால் எக்ஸ்ட்ரா 2 பீஸ் அவ்வளோதான். இது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். தண்ணி எதுவுமே விட வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே ஊற விட்டுறலாம். இது நல்லா ஊறிட்டு மத்தியானம் பொரிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ டைம் வந்து 10 o'clock தான் ஆகுது. 10 o'clock 9 o'clock பாரு. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேவி வச்சிடலாம். இப்போ வந்து தொடர்ந்து வந்து நம்ம சிக்கன் கிரேவி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி மிளகும் கொஞ்சோண்டு சோம்பும் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப்பரில் போட்டு வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கிடணும். அப்போ தான் கிரேவிக்கு சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிட்டு இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் போட்டு அடையாளமே இல்லாமல் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே குட்டி குட்டியாகவே கட் பண்ணிடுறேன். அப்போ தான் கிரேவிக்கு சூப்பராக இருக்கும். தெரிக்கப்படுது. ஓகே, இது வதங்குறதுக்கு இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். அப்போனா வந்து வெங்காயம் தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடும். இதில் வந்து நம்ம வந்து மொத்தமாக கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு தேவைப்பட்டாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரையும் ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு அது வந்து நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடணும். நல்லா மசிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம அடுத்தது ஆட் பண்ணணும். ஒவ்வொரு பொருளும் வந்து நல்லா வெந்த பிறகு அடுத்தது ஆட் பண்ணுங்கள். கிரேவியே செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா வேகிட்டு சிம்மில் வச்சே வேக விடுங்க. எவ்வளோக்கு சிம்மில் வச்சு வேக விடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கிரேவி சூப்பராக இருக்கும். மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வதங்கிட்டு இப்போ இதில் ஒரு ஸ்மெல் வந்தோடனே நம்ம இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுலேருந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும். அதனால் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா தூளோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், கலரே செம்மையாக வந்துருக்கு பாருங்கள். எண்ணெய்லாம் அப்படி பிரிஞ்சு. இப்போ இதில் நம்ம வந்து சிக்கன் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சிக்கன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன்.
தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வச்சு சிம்மில் வச்சு வற்ற விட்டுற வேண்டியதான். இவங்களுக்கு குழம்பு பத்துக்குன்னா குழம்பு பத்துக்கும் வச்சுக்கலாம், கிரேவி பத்துக்குன்னா கிரேவி பதமும் வச்சுக்கலாம். நான் வற்ற வச்சு காட்டுறேன். இப்போ இங்கே வந்து தோசை சுட்டு கொடுக்கப்போ எல்லாருக்கும் தோசை சுட்டு கொடுத்துட்டு அது கிரேவி வற்றினோன்னே காட்டுறேன். என்னம்மா பண்ண போகிறீங்க? தண்ணி வராங்களா? மீதி எல்லாம் ஊற்றுவீங்க? வாயை காட்டு. உங்கள் வாயில் ஊற்றுங்க. தம்னேலே இதான். ஓகே, இங்கே தோசைக்கல் வந்து வச்சாச்சுன்னு இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் பாருங்க போடுறேன்ட்டு மசாலாலாம் கொட்டி. ஓகே, இப்போ இது ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிட பிறகு பார்க்கலாம். இப்போ புஜ்ஜத்துக்கும் இப்படி வேணுமாங்க பாருங்க, குடிச்சிட்டு போகுது அடுத்த ஆள். ஓகே, இவங்க வேலையை பார்க்குது, நம்ம இங்கே தோசைக்கல் சூடாகிட்டு நம்ம இந்த வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம சமையல்லாம் முடிச்சாச்சு. இங்கே வந்து ரைஸ் வச்சுருக்கேன், அப்புறமா வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் இந்த தொக்கு மாதிரி தான் வச்சுருக்கேன், லைட்டாக, ரொம்ப இதெல்லாம் இல்லை, லைட்டாக கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வச்சாச்சு. அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி. அதுக்கப்புறமா இங்கே வந்து ரசமும் ரெடியாக இருக்குது. அப்புறமா சிக்கன் 65 மட்டும் பொரிக்கணும், அவ்வளோதான். வீடு வந்து வெளியே காய்கறி வாங்க போயிருக்காங்க, போயிட்டு வந்தோன்னே பெருக்கிட்டோம் அப்படின்னா ஒர்க் முடிஞ்சது. இன்னும் வந்து அவனுக்கு போய் முடி வெட்டக்கு போவாங்க. நான் போய் ஒரு புஜ்ஜத்தை கூப்பிட்டு வந்துடுவேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவன் வந்து முடி வெட்டின்னு ரொம்ப நேரம் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு ஊரில் ஆயிரும், அப்புறம் அழ ஆரம்பிச்சிருவான். அப்புறம் அடுத்த டைம் அவனை கூப்பிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போதைக்கு ஒர்க்கை முடிச்சுட்டு பொறுமையாக கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கிரேவி பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. யாகேஸ்க்கு இப்படி தான் பிடிக்கும், அதனால் நான் மோஸ்ட்லி இப்படி தான் வைப்பேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக சிக்கன் வெட்டிட்டாங்க, கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி தந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா நம்ம மத்தியானம் சாப்பிட்றதுக்குள்ள அந்த எசன்ஸ்லாம் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வற்ற வச்சு இறக்கிட்டேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் போடலை, உப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு, அதனால் எதுவுமே ஆட் பண்ணிக்கல, அவ்வளோதான். இப்போ ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அப்புறம் வெளியே போகும்போது காட்டுறேன். காயெலாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க கேஸ் அப்பா போய். கொத்தமல்லி, புதினா, முருங்கை கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா வீடையும் பெருக்கி விட்டுட்டேன், வேலை முடிஞ்சது. இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ஹேர் கட் பண்ண போவாங்க, அப்போ நான் போய் போகணுன்னு இல்லை. அப்புறம் வந்து இளநீ வாங்கிட்டு வந்தாங்க, அதை வந்து குடிச்சிட்டு இப்போ கட் பண்ணுறதுக்கு கீழே கொண்டு போயிருக்காங்க. அப்புறமா இன்னும் காயெலாம் வந்து எடுத்து வைக்கணும், அதில் இருக்க எல்லா காயும் இது ஃபுல்லாக எடுத்து வைக்கணும். இப்போது அவ்வளோதான், வேலையை முடிச்சுட்டு பார்க்கலாம். காயெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்வீட் கார்ன் வந்து உடச்சி வச்சிட்ருக்காங்க. இது வந்து இப்படி உடச்சி வச்சுருவாங்களா, ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. இங்கே வந்து பாத்திரம்லாம் முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்னு ஒன்று மட்டும் இருக்குது. இது வந்து இந்த தேங்காய் வந்து துருவி இப்படி டப்பாவில் போட்டு வைப்பான், அதுக்காக துருவுனது மட்டும் கிடக்கு. மீதியெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அப்புறமா நம்ம வெந்நி வச்சிட்ருக்கேன், மகேசன் குளிக்கணும், அவ்வளோதான். இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டுருக்கேன். மதியானம் லஞ்ச் சாப்பிடும்போது பார்க்கலாம். இப்போ சிக்கன் வந்து ஏர் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணதோடு இருக்குது. இதில் நம்ம வந்து எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம், நிறையா வேண்டாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம்னா தேங்காய் எண்ணெய், நான் சும்மா நார்மல் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றினாலும் ரீஃபண்ட் ஆயில், அது உங்கள் விருப்பம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள், மசாலாலாம் ஊறி சூப்பராக இருக்கும். இது வந்து ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஏர் ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சிடலாமா, வச்சுட்டு பார்க்கலாம். வச்சாச்சு ஹீட் பண்ணுறதுக்கு. இது வந்து சிக்கன் வந்து நான் வந்து 180 டிகிரி செல்சியஸ் வச்சுட்டு 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் திருப்பி 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துருவேன், அவ்வளோதான். சிக்கன் ரெடி ஆயிரும். ரெடி ஆனோன்னு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு சாப்பிட வேண்டியதான். சாப்பிடும்போது பார்க்கலாம். இப்போ வந்து லன்ச் வந்து இது பண்ணிடலாம். அகேஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வச்சு கொடுத்துடலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சாப்பாடு வந்து வடிச்சிருக்கேன். என்னம்மா? ஆமாம், இன்னைக்கு பார்த்தோன்னா தெருவுக்கும் சேர்த்து பொங்கியிருக்கோம்.
அப்போல்லாம் இல்லை, எப்பவும் வடிக்கிறதோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நிறையாவே போட்டுட்டேன். அப்புறமா ஒரு லெக் பீஸ், அப்புறமா ரசம். கெஸ்ட்டு ஃபேவரேட் என்னம்மா? ஆனால் காய் இருக்காம. ரசத்தில் காய் இருக்கான்னு கேட்குறது என் பையன்தான். ஓகே, ரசம் நண்டுக்கோ. அவர் குளித்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டாரு. அவருக்கு வந்து அள்ளி கொடுக்கணும், அதுக்காக வெயிட்டிங்கு. அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு, எனக்கு வந்து நிறையா வேண்டாம். இதான் லன்ச். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்களும் அப்படி சேர்த்து சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நல்லா வந்து டிவி பார்த்தோம், ஒரு படம் அடித்து படம் பார்த்தோம், அவ்வளோதான். இப்போ ஒரு நைட் டின்னர் தான். டின்னருக்கு தோசை, அப்புறம் குழம்பு இருக்குது, அதுதான். அதுக்கப்புறமா புஜித்து அகேஷ் அவங்க அப்பாலாம் வந்து விளாண்டாங்க. இப்படி தான் போச்சு எங்களுக்கு இந்த டே. சூப்பாலிஸ்னர் புஜித் என்ன பண்ணுது? இங்கே வா. ஓடியா ஓடியா ஓடியா. கொசு கடிக்குது, ஓடியா. இங்கே வா. சண்டை போடுது எப்படி நிக்கி. ஓகே, அவங்க பர்டிகுலர்ட்டு இதோட அந்த விளாக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்கிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.